அடுத்தது இன்னைக்கு உங்க பேர் என்ன? லட்சுமி வந்திருக்காங்க. உன் பேர் என்ன? சஞ்சனா வந்திருக்காங்க. லட்சுமி, சஞ்சனா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்கு. சந்தோஷமா இருக்கு இந்த கோரியகால. அன்னைக்கு சுவாமியோட கல்யாண உற்சவத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தார்கள்? அற்புதமாக வர்ணிக்கக்கூடிய லக்னாஷ்டகம் 8 ஸ்லோகங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதையெல்லாம் வர்ணிக்கின்ற ஸ்லோகம் முடிந்ததுக்கு அப்புறம் இனிமேல் தான் நீங்கள் பஜனையை உன்னிப்பா கவனிக்கணும். இந்த லக்னாஷ்டகத்தையும் நான் முடிச்சுட்டேன்னால் அது உண்மையெல்லாம் ராமருக்கு, சீதைக்கு. அதுக்கப்புறம் பண்றது நமக்காக உன்னிப்பா கேட்டேன்னா लक्ष्मीर्यस्य परिग्रह कमलभूः सोनोर्गविद्माङ्गतः बौद्रश्चन्द्रविभूषणः शुडगुरुशेषस्य शय्यासनः ब्रह्माण्डं वरमन्दिरं सुरगणा यस्य प्रभो सेवकाः सत्रैलोक्यकुटुम्बपालनपरात् कुर्यात् सदा मङ्गलम्। ब्रह्मा वायुगिरीशेष करुणा देवेन्द्र कामौ गुरु चन्द्रार्कौ वरुणानलौ मनुयमौ विद्येश विघ्नेश्वरौ नासत्यौ निर्निर्मरुद्गणयुगाः पज्जन्यमित्रादयः सत्रीकाशुरपुङ्गवा प्रतिदिनं कुर्वन्तु श्रीमानत्रिमरीचिगौतमस्फुरभहासक्तिर्वसिष्ठोऽतिकाः माण्डव्यो जमदग्निगौतमभरद्वाजादयस्तापसाः सश्रीकाशुरपुङ्गवा प्रतिदिनं कुर्वन्तु धर्मसुधो नलोकशरणः रामो ययातिर्यतुः इक्ष्वाकुश्च विभीषणस्य परदस्तुकारणवर्णोपः इत्येते विभूमृता प्रतिदिनं कुर्वन्तु मङ्गलम्। अश्वत्थोमकरीतचन्दनतरुर्मन्दारकल्पद्रुमौ जम्बूनिम्बकदम्बटूरधरणा वृक्षस्य शीर्षिणः सावेते बलमिश्रितं वनजयं वैप्राजितं प्राजितं रम्यं चैत्रात्रं सुतन्तरवनं कुर्वन्तु गौरी श्रीरदीश्चतुर्विनते ज्योतिस्तु पूर्णावतिः सावित्री च सरस्वती च सुरभिः सत्यवरदा अरुन्धती स्वाहा जाम्बवती च रुक्मिभगिनी दुष्स्वप्नविध्वंसिनी वेदाचाम्बुलिते समीककवलौ कुर्वन्तु मङ्गलम्। आदित्यादिनवग्रहा शुभबला हेमेशादयो राशयः नक्षत्राणि सभायकाश्च निलयः सद्देवताः सद्गणागमासाब्दारुगवः तथैव दिवसाः सत्यासमोरत्रयः सर्वे स्थावरजङ्गमा प्रतिदिनं कुर्वन्तु मङ्गलम्। गङ्गा सिन्धु सरस्वती च यमुना गोदावरी नर्मदा कृष्णा भीमरती च फल्गुसरयू श्रीगण्डकी गोमती कावेरी कपिला प्रयागविनता वेत्रावतीत्रादयः नत्यश्रीर्हरिपादपङ्कजभवा कुर्वन्तु मङ्गलम्। இது அப்படியே மனுஷனுக்கோ அஸ்திகமே என்பது
எல்லாம் வல்ல குருநாதனுடைய கிருபையாலே மாங்கல்ய தாரணம் நடக்கவிருக்கின்ற சமயம். பிரபு ராமன் இந்த வருஷம் இந்த பிராந்தியத்திலே அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, யாரும் பேசக்கூடாது, ஒரு 5 நிமிஷத்துக்கு தயவு பண்ணி பேச, தயவு பண்ணி யாரும் பேசாம ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் எல்லாருமே இருப்பாங்க. உங்களுக்காகத்தான் இப்ப சொல்ல போறேன். இதுவரையிலும் நம்ம சுவாமிக்காக எல்லாம் பண்ணினோம். நேற்றையில இருந்து ஆரம்பித்து சுவாமிக்காக சகலமும் பண்ணினோம். அடுத்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அடியேனோட ஆசை இங்கே வந்திருக்கிற எல்லா பக்தர்களும் சர்வக்ஷேமமாக இருக்கணும்னு உங்க சார்பா சுவாமி கிட்ட கதறி விடலாம்னு பாக்குறேன். வேற ஒண்ணும் இல்லை. தயவு செஞ்சு பேசாமல் இருக்கணும். இந்த ஒரு 2 நிமிஷம் தாழ்மையா கேட்டுக்கிறேன். செய்கிற பிரார்த்தனை உங்களுக்காகத்தான். இந்த மகா சந்தர்ப்பத்திலே மாங்கல்ய தாரணம் நடக்க போகுது. சாட்சாத் பிரபு தாயாருடைய திருக்கழுத்திலே மங்கல்ய தாரணம் செய்ய போறார். இதை விட நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடையாது. யார் யாருக்கெல்லாம் மனதிலே என்ன என்ன பிரார்த்தனைகள் உண்டோ, ஆனால் சந்தோஷமான ஸ்திதியிலே பகவான் உட்கார்ந்து கொண்டிருக்க, இந்த நேரம் பார்த்து எங்க ஆத்து பிள்ளைக்கு இது நடக்கணும், எனக்கு இது நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், உத்தியோகம் கிடைக்கணும், என்னைய வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தால் நல்ல அபிவிருத்தியாகணும், நிறைய அபிவிருத்தியாகணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் என்ன என்ன விதமான பிரார்த்தனைகள் இருந்தாலும் புத்திர பிரார்த்தனை அவரவர்களுடைய மனோபீஷ்டங்களை எல்லாம் என் நாட்டுக்காரன், என் நாட்டுக்காரி, என் பிள்ளை, என் பொண்டாட்டி எல்லாத்தையும் ஒரு க்ஷண நேரம் அப்படி தூக்கி போட்டுட்டு இந்த குழந்தை சொப்பாடுறதை, இந்த குழந்தைகள் எல்லாம் நடத்த இந்த சொப்பாட்டத்தை பார்த்து கொண்டு கூட இருக்கும் நமக்கு தெரியும். பிரபுராமன் கூட்டத்துக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு ரூபத்திலே இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே டோட்டலா மனச பகவானிடத்துல, நம்மளாலெல்லாம் புரந்ததாச சொன்ன மாதிரி ரொம்ப நாளெல்லாம் வந்து பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு க்ஷண நேரம் இதே மராட்டி பாஷையில தான் இருக்கு. தேவாக்கி ஹேத்வாதி அக்ஷணபதி ஒரு க்ஷண நேரம். ஆனால் அந்த க்ஷண நேரம் எப்படி இருக்கும்னு சொன்னால், மகா பெரியவா சொல்லுவா, நீ இத்தனை கோடி நாம ராமனா சொன்னீங்கன்னா ஒரே ஒரு நாமத்தை பொறிக்கும் தாம்பர் மகா பெரியவா. ஆண்பாவர்களுடைய வார்த்தை வியர்த்தம் அல்ல. எங்கே நாம் அத்தனை பேரும் ஆத்மார்த்தமாக பக்தி ஸ்வரூபமாக பிரபு ராமனிடத்திலே இப்ப பிரார்த்தனை பண்ண போறோம். எனக்கு நின்ನಲ್ಲಿ பக்திரலி இல்லாதிரலி ராமா, எனக்கு நின்ನಲ್ಲಿ பக்திரலி இல்லாதிரலி, ನಿನ್ನಲ್ಲಿ ನನಗೆ ಭಕ್ತಿ ಇರಲಿ ಇಲ್ಲದಿರಲಿ, ಹರಿದಾಸನಿವರೆಂದು ಕರೆಯುವರು ಇಂತಾಸು ಜನರೆಲ್ಲರೂ, ಅಂತ ಹರಿದಾಸರ ಯಮನವರು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋದರು ಎಂಬ ದುರ್ವಾರ್ತೆಯನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋ ರಾಮ. எனக்கு கொடுத்தவனும் நீ, கொடுப்பவனும் நீ, எனக்கு கொடுத்து என்னை கெடுப்பவனும் நீ, கொட்டவனு நீனே, கொடுபவனு நீனே, ಕೊಡಲಕ್ಕೆ ಬಾಧ್ಯತೆಯುಳ್ಳವನು ನೀನೇ. ರಾಮಾಯಣಗೆ ಕೊಟ್ಟು
ರಾಮ ಸ್ನಾನ ಸಂಧ್ಯಾ ವಂದನ ನಾನ್ ಮುಂದುವರಿಯೇ ಅನ್ನಪಾನಗಳ ಎಂದೆಂದಿಗೂ ಮರೆ ರಾಮ ಸ್ನಾನ ಸಂಧ್ಯಾ ವಂದನ ನಾನ್ ಮುಂದುವರಿಯೇ ಅನ್ನಪಾನಗಳ ಎಂದೆಂದಿಗೂ ಮರೆ ಈನದ ಸಂಗವ ಎಂದೆಂದು ದೊರೆಯೇ ಇಂಥ ಸುಜ್ಞಾನಿಗಳ ಇಲ್ಲಿ ಬಾ ಎಂದು ಕರಿಯೇ ಎನ್ನ ತಪ್ಪುಗಳ ಎಲ್ಲ ನೀವೊಪ್ಪಿಕೊಳ್ಳೋ ಹರಿಯೇ ನಿನ್ನ ಪ್ರದಕ್ಷಿಣೆ ಮಾಡಲಿಲ್ಲ ರಾಮ ಹರಿಯೇ ರಾಮ ನಿನ್ನ ಪ್ರದಕ್ಷಿಣೆ ಮಾಡಲಿಲ್ಲ ಹರಿದಿನದಿ ಉಪವಾಸ ಮಾಡಲಿಲ್ಲ ಹರಿಯ ಪಾದಕ್ಕೆ ನಾ ಬೀಳಲಿಲ್ಲ ಇಂಥ ಹರಿದಾಸಗಳೇ ಕೂಡಲಿಲ್ಲ ಎನ್ನ ತಪ್ಪುಗಳ ಎಲ್ಲ ನೀವೊಪ್ಪಿಕೊಳ್ಳು என்னுடைய ஜென்மாவிலே ஒரே ஒரு நாளாவது உனக்கு ஒரு தூபம் காட்டியவனில்லை என் ஜென்மாவிலே உனக்கு ஒரே ஒரு நாளாவது ஒரு தீபம் ஏற்றியவனில்லை ಧೂಪಾರತಿಯುನ ಮಾಡಲಿಲ್ಲ ಒಂದೇ ಒಂದು ದೀಪವು ನಿನಗೆ ಹೆಚ್ಚಲಿಲ್ಲ ಈ ಬಲಿಗಳನ್ನೆತ್ತು ಜನ್ಮವಿಲ್ಲ ರಾಮ 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 ಆವತ್ಪಾಂಡವ ಕಾಯೋ ಲಕ್ಷ್ಮಿ ಬಲ್ಲ ಎನ್ನ ತಪ್ಪುಗಳೆಲ್ಲ ನೀವೊಪ್ಪಿಕೊಳ್ಳು ನೀ ಕೊಟ್ಟ ಎರಡು ಕೈಗಳಿಂದ ನಿನ್ನ ಕರಳ ಮುಗಿಯಲಿ ನೀನು ಕೊಟ್ಟ ಎರಡು ಕಾಲ್ಗಳಿಂದ ನಿನ್ನ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ ನೀನು ಕೊಟ್ಟ ಎರಡು ಕೈಗಳಿಂದ ನಿನ್ನ ಕರಳ ಮುಗಿಯಲಿಲ್ಲ ನೀನು ಕೊಟ್ಟ ಎರಡು ಕಾಲ್ಗಳಿಂದ ನಿನ್ನ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ ನೀನು ಕೊಟ್ಟ ಎರಡು ಕಿವಿಯಿಂದ ನಿನ್ನ ದಿವ್ಯ ಗೀತಗಳ ಕೇಳಲೇ ಇಲ್ಲ ನೀ ಕೊಟ್ಟ ನಾಲಿಗೆಯಿಂದ ನಿನ್ನ ನಾಮವ ನೆನೆದು 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 ನಿನ್ನ ನಾಮವ ನೆನೆದು ಪುನಿತನಾಗಲಿಲ್ಲವೋ ಹರಿಯೇ ನೀ ಕೊಟ್ಟ ಈ ಜೀವ ನೀ ಕೊಟ್ಟ ಈ ಜನ್ಮ ನೀ ಕೊಟ್ಟ ಈ ಜೀವ ನೀ ಕೊಟ್ಟ ಈ ಜನ್ಮ ನೀ ಕೊಟ್ಟ ಈ ದೇಹ ನಿನ್ನ ಸ್ಮರಿಸದೆ ವ್ಯರ್ಥವಾಗಿತೋ ಹರಿಯೇ நொந்துடலும் கிழமாகி தளர்ந்து நான் நோயினில் நொடுங்கிடுப்போது என் மனம் எண்ணிடுமோ தெரியாது உற்றவர் பெற்றவர் மற்றவர் சுற்றவர் என்றிடும் போது என் மனம் எண்ணிடுமோ தெரியாது வந்து எமதூதர் வளைத்து இழித்து வா 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 என்றழைத்திடும் போது என் மனம் எண்ணிடுமோ தெரியாது ರಾಮಾವನ್ನು ಕಾಪಾತ್ರ ಎಷ್ಟೆಂದು ಹೇಳುವೆ ಎನ್ನವ ಗುಣಗಳ ರಾಮ ಎಷ್ಟೆಂದು ಹೇಳುವೆ ಎನ್ನ ಅವಗುಣಗಳ ರಾಮ ಎಷ್ಟೆಂದು ಹೇಳುವೆ ಎನ್ನ ಅವಗುಣಗಳ ಇಷ್ಟು ಅಷ್ಟು ಇಷ್ಟು ಅಷ್ಟು ಎಂದಿಕೆಯಿಲ್ಲ ನೋಡಿ ಕಾಯೋ ರಾಮ ದೃಷ್ಟಿಯಿಂದ ನೋಡಿ ಕಾಯೋ ಸೀತಾಪತೆ ನನ್ನ ದೃಷ್ಟಿಯಿಂದ ಕಾಯೋ ಈ ಜನರ ಈ ಜನರ ಈ ಜನರ ಈ ಜನರ ಈ ಜನರ ಕಾಯೋ ಪುರ
ತಪ್ಪುಗಳ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಚರಣಾರವಿಂದದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ ದೃಷ್ಟಿಯಿಂದ ನೀ ನೋಡಿ ದಯ ಮಾಡು ಸೃಷ್ಟಿಕಪತಿ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲ ಕಾಯೋ ಕಾಯೋ ನಾ ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳ ಎಲ್ಲ ನಾವೆಲ್ಲರೂ ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳ ನಿನ್ನ ಚರಣಾರವಿಂದದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ ಮುಪ್ಪಿಸಿ ಮುಪ್ಪಿಸಿ ಕಾಯೋ அப்படியே ஒரு 30 செகண்ட் ஆத்மார்த்தமாக என்னையெல்லாம் மனோபீஷ்டங்கள் மனதில் இருக்கும் பிரபுவினிடத்திலே கொட்டுங்கள். சரியான சந்தர்ப்பம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவாமி மங்கல்ய தாரணம் பண்ண போறார். நாபிலிருந்து இருக்கட்டும் உங்களுடைய பிரார்த்தனை. ஆத்மார்த்தமா ஹிருதயத்திலிருந்து ஒரு 30 செகண்ட்ஸ். बोल श्यावर रामचंद्र भगवान की உங்களுக்காகத்தான் கதறியிருக்கேன். बोल श्यावर रामचंद्र भगवान की எல்லாரும் இந்த சபையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் குழந்தையில இருந்து வயோதிகால் வரையிலும் இன்றைக்கு தாயார் தந்தையார் ஸ்தானத்தில் இருந்த அந்த 2 தம்பதிகள் மற்ற வந்திருக்கக்கூடிய பிரதி ஒரு பக்தரும் எந்த குறைவும் இல்லாமல் எல்லாரும் சகல ஸ்ரேயசோடு சௌக்கியமா சந்தோஷமா வியாதி வைக்க இல்லாமல் பண மன எந்த கஷ்டமும் இல்லாமல் அத்தனை பேருடைய மனோபீஷ்டங்களும் பூர்த்தியாகட்டும் என்று எல்லாம் வல்ல குருநாதரிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு நம்முடைய பிரபு சாட்சாத் ராமச்சந்திர மகாபிரபு இப்ப மாங்கல்ய தாரணம் பண்ண போறார். இதுக்கு மேல கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணாதீங்கோ. சௌக்கியமா அந்த மாங்கல்ய தாரணத்தை பாருங்க. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தாயே சரண்யே தேவயோகி நாராயணோதே மாங்கல்ய சத்ரானே நாஜிலே ஹேதுனா கண்டேவதாம் தேசிய சத்ரா சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தாயே சரண்யே தேவயோகி நாராயணோதே மாங்கல்ய சத்ரானே நாஜிலே ஹேதுனா எல்லாரும் ஆனந்தமா கையை தட்டிட்டு வீடியோ எல்லாரும் கவர் பண்ணி Sita
ராமகிருஷ்ண பெண்கள் சமாஜத்தின் சார்பில் சில பெரிய மகாஜனங்களுக்கு இடையில 2 வார்த்தை பேசணும்னு நமக்கு அவசரம் வந்திருக்கார். ஸ்ரீமான் ஜெயதீர்த்த பாகவதர் and his every supporter group. இதுக்கு முன்னாடி இந்த கஷேத்திரத்தில் வந்து அவ பஜனை பண்ணியிருக்கா. அன்றைக்கு எல்லாரையும் அழ வச்சான். இந்த சென்ஸ் பாட்டு பாடி கபாலத்துக்காக பாட்டு பாடி அவளை மறந்து எல்லாரும் அழுதுட்டு இருந்தான். இன்னைக்கு என்னாச்சு கேட்டா அழுதுட்டு டான்ஸ் களிக்கிறான். அவரோட ஒரு ப்ரோக்ராம் சந்தனம் எப்படி அரைக்குந்தோறும் வாசனை கூடுறதோ அதுபோல போன ப்ரோக்ராமை கம்பேர் பண்ணுறத இந்த ப்ரோக்ராம் ரொம்ப அழகாக இருக்கு. ஆனால் யூஸ்வலாக இந்த தேங்க்ஸ் சொல்கிற ஜாபு ரொம்ப ப்ளசன்ட் ஜாப் and I have been given that. But after having accepted that job, I find that it is a more difficult job because the program is so exemplary, fantastically excellent, exhibiting the flashes of brilliance. I only regret that I am not able to equip myself to find suitable, adequate and sufficient words at my command to express thanks. All that I can do is, incidentally, one of the principles adumbrated in the constitution of Ramakrishna Payana Samaj is to inculcate devotion, inculcate bhakti among the devotees. And I need not add such idvola bhajana arrange panina devotion automatic, inculcating the devotion, enriching the religious knowledge. All that I can do is I would very humbly request as a humble devotee of Rama to Jayatirtha Bhagavatar that his program should be frequently repeated in this auspicious temple. Devotees have forgotten themselves. Such an opportunity be ordered. I pray Lord Rama that Jayatirtha Bhagavatar, his family and his heavily supported group, எல்லாருக்கும் உபரி அபிவிருத்தி, health, best health and prosperity for the days and months to come. So also the devotees, who have given their undivided attention, appreciation, admiration and encouragement to the artist. Without it, the program would not be so much successful. Now our Samaj, Mr. Ramani, Samaj would like to honor him. We do not know how to honor him, but in our own humble way, we would like to honor Jayatirtha Bhagavatar. பக்தமாருக்கு ஆகாரம் எல்லாம் லேடிஸ்க்கு செகண்ட் ஃப்ளோர் அண்ட் ஜென்ஸ்க்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். வேற அறிவிப்பு என்ன கேட்டா மே 4th மே ஒரு டிவோட்டி அவரோட வகை லட்சார்த்தனை இருக்கு. எல்லாரும் வந்து பங்கெடுத்து பகவானோட பிரகாரம் வாங்கிக்கணும். இன்னைக்கு சாயந்தரம் தாய்மார்கள் ஆரெல்லாம் தீபம் எடுக்க போறாரோ யமுனா மாமியை கான்டாக்ட் பண்ணி பிரசிடென்ட் மிஸ்டர் Nelko Subramaniam will announce the procession routes. Dear devotees, the procession will be as per last year's schedule. Only ஆனந்தமா
சீக்கிரம் முடிய போறது பஜனை. எலிவன் ராமரா நிக்கணும், ஒருத்தர் சீதம்மாவா ஒருத்தர் நிக்கணும். அப்படியே